இதுல என்ன சிறப்பு அம்சங்க? ஆன்கிரிட் சோலார் சொல்யூஷன் போடுறதுனால போடுபவர் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறவங்களுக்கு என்ன ஒரு பயன் கிடைக்குங்க? ஆன்கிரிட பொறுத்த வரைக்கும் சார், இப்போ சோலார்னாவே நம்ம 2 டைப்பா பிரிச்சுக்குவோம். ஆன்கிரிட் சொல்யூஷன், ஆஃப் கிரிட் சொல்யூஷன், ஹைபிரிட் சொல்யூஷன். ஆன்கிரிட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் பில்லை ரெடியூஸ் பண்ற சிஸ்டம் தான் ஆன்கிரிட் சிஸ்டம். இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவி கரண்ட் இருந்தா தான் ஒர்க் ஆகும், கரண்ட் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. மெயினே கரண்ட் பில்லை 0 பண்ணிட்டு வீட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 4000 ரூபாய் கரண்ட் பில் ஒருத்தர் கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 100 rupees 200 rupees நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் தவிர மீதி எல்லாமே யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 0 பண்ணிக்கலாம். இதுக்கு கரண்ட் பில்லை ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஆன்கிரிட் சிஸ்டம் தான் போடணும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3 கிலோவாட் பவர் பிளான்ட் நம்ம ஆன்கிரிட் சிஸ்டம் போடுறோம்னா உங்களுக்கு 1 கிலோவாட்ல இருந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்ப 3 கிலோவாட் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 யூனிட். அதே இப்ப டாப்கான் டெக்னாலஜி போட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 6 யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 18 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஆவரேஜ். இந்த ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 15 யூனிட்னா ஒரு மாசத்துக்கு 450 யூனிட் வந்து நம்ம ஈவில நம்ம சேவ் பண்றோம். பிளஸ் நம்ம லூமினஸ் எண்ட் டு எண்ட் சொல்யூஷனும் கொடுக்குறோம். பேனல் இன்வெர்டர் எல்லாமே ஓன் மேக்கு, சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்றோம். பினான்ஸை நம்ம சப்போர்ட் பண்றோம். கவர்மெண்ட் மானியத்துக்கு கொடுக்குற கவர்மெண்ட் சப்சிடி ப்ராஜெக்ட்டுக்கும் நமக்கு இஎம்ஐ மூலியமா பிரான்சிங் சப்போர்ட் HDFC ICICI பேங்க்ல டைப் வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் 2,20,000 ரூபாய் ஆகுதுன்னா நீங்க 10% அமௌண்ட் கொடுத்தா மட்டும் போதும். மீது எல்லாமே இஎம்ஐலேயே நம்ம வந்து ப்ராஜெக்டை உங்களுக்கு வந்து ஃபுல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம்.